மதிப்பு, வருவாய், அங்கீகாரம், இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை மாநகராட்சி சார்பில் கவண்டம்பாளையம் பகுதியில் 16 மற்றும் 17வது வார்டுகளில் புதிய தொழில்நுட்பம் ட்ரோன் மூலம் வரி உயர்வை செய்து வருவதாக அதிமுக பகுதி செயலாளர்கள் வக்கீல் ராஜேந்திரன், சின்னசாமி, வார்டு செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கோவை கவண்டம்பாளையம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இது குறித்து அவர்கள் கூறும்போது, கோவை மாநகராட்சியினுடைய சார்பாக தற்சமயம் அனைத்து வீடுகளுக்கும் ட்ரோன் மூலமாக புதிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து வரி உயர்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 6 மாதத்துக்கு முன்பாகத்தான் 100% வரி, 150% வரியெல்லாம் உயர்த்தப்பட்டு இப்பொழுது பொதுமக்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்சமயம் ட்ரோன் மூலமாக வரி ஏய்ப்பு செய்வர்களை வரி செலுத்துவதற்கு சொல்லுவதற்கு நாங்கள் பொதுமக்கள் யாரும் தடையாக இல்லை. வரி செலுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு 1000 சதுரடிக்கு என்று சொன்னால் அதற்கு என்ன சதவீதம் இருக்குமோ அதை கட்டப்பட வேண்டும். 10,000 20,000 என்று ஒரு கணக்கே இல்லாத அளவிற்கு முறையற்ற வகையிலே இந்த வரி வசூலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான எதிர்ப்பின் அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மாநகராட்சியில் சொல்வதன் அடிப்படையிலே இன்றைக்கு அதனுடைய இயக்குனர் அவர்கள் தற்காலிகமாக நிறுத்தியிருக்கிறார்கள். ஆனால் கவுண்டம்பாளையத்தில் 17வது வார்டிலே எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் வரியை வசூலிக்காமல் பழைய வசூல் பண்ண வேண்டும் என்பதுதான் இப்போது பொதுமக்களின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் நிறுத்தப்பட்ட பிறகும் அதே வசூலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் சில விளக்கத்தை கேட்டிருக்கின்றோம். விளக்கம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 20 வருஷமா 400 ரூபா கட்டிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8,000 9,000 சொல்லி அந்த வரியை ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கான ரிசிப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்படி எதனால வரி உருவாச்சு, எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அப்படியே கணக்கு போட்டாலும் வரமாட்டேங்குது. எங்களுக்கு எந்த கணக்கீடுகளுமே தெரியறது இல்லை, ஒரு எந்த விளக்கங்களுமே இல்லை. 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்லு போட்டிருந்தாங்க, 1,800 ரூபா போட்டிருந்தாங்க கடைசி ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம். இப்போ பில்லு எதுவுமே நோட்டீஸ் எதுவுமே கொடுக்காம இப்போ வருஷத்துக்கு 12,800 ரூபா கட்ட சொல்லி எங்களுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் கூட வரல. அது எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. கட்ட போகும்போது தான் தெரிஞ்சு 12,800 ரூபா கட்ட சொல்லி. அது எந்த அடிப்படையில் டிமாண்ட் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. அவங்க வாட்டில் வந்தாங்க, ட்ரெயின் அளக்குறேன்னு சொல்லவும் முடியல. அளக்க வரும்போது கூட சொல்லலை. எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எப்படி அளக்கலாம்? தன்னிச்சையாக அளக்கிற மாதிரி தான் தகவலுங்க. கவுன்சிலர்கிட்ட கேட்டால் அதைத்தான் சொல்கிறாங்க. மன்ற தீர்மானம் வரலைங்க, இது எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஜீவம் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே அதிகாரிகள் கேட்டாலே காமிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு கூட ட்ரோனில் அளக்க வர்றான்னு சொன்னாங்க. ஒருத்தர் வீட்டு போய் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாருங்க, அவருங்க அது நிறுத்தி வைங்க, நீங்கள் ஏன் அளக்க வந்தீங்க, எந்த ஜீவோ இருக்குதுன்னு கேட்டதுக்கு திரும்பி போயிட்டாங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சியில் மட்டும்தான் இந்த நடைமுறைக்கு வந்திருக்குதுங்க. நன்றி.